தமிழக தேர்தல் களத்துல விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்கலாம். நம்ம தமிழக அரசியல் களத்துல எண்ணி துணிக கருமம் என்று இறங்கியவர் விஜயகாந்த். இன்னைக்கு மாற்றம் என்ற முழக்கத்தோடு பலரும் அரசியலுக்கு வருவது இயல்பானதா இருக்கலாம். ஆனா விஜயகாந்த் அரசியல்ல இறங்கிய காலத்தை அப்படி எளிதாக எடை போற்ற முடியாது. ஆமாங்க, தமிழகத்துல திமுக அதிமுக என அசுர பலத்துடன் இரு கட்சிகள், துடிப்பாக கருணாநிதி ஜெயலலிதா என பெரும் ஆளுமைகள் அரசியல் களத்துல இருந்த காலகட்டம் அது. அப்போதுதான் விஜயகாந்தோட அரசியல் பயணம் தொடங்குச்சு. 2006 சட்டப்பேரவை தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகிட்டு இருந்துச்சு. தேர்தல் நெருங்குற வேளையில 2005 செப்டம்பர் 14ஆம் தேதி மதுரையில மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி கட்சி அறிவிப்பை வெளியிட்டார் விஜயகாந்த். திரை உலகிற்கும் தமிழக அரசியலுக்கும் இடையிலான பிணைப்பு பெரியது. திரை உலகிலிருந்து அரசியல் உலகிற்கு எத்தனையோ நடிகர்கள் வந்திருந்தாலும் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா தவிர்த்து யாரும் தனித்து ஜொலிக்கல. அத்தகைய வரலாற்றில் மகுடம் சூடுவாரா விஜயகாந்த் என்ற கேள்வியோடு அவரோட அரசியல் பயணம் தொடங்குச்சு. அப்போது அரசியல்ல அவருடைய தாக்கம் நிச்சயம் இருக்கும்னு பேசப்பட்டுச்சு. 2006 சட்டப்பேரவை தேர்தல்ல முதல் முறையா களம் கண்டது தேமுதிக. விஜயகாந்த் பிரச்சாரங்களுக்கு செல்ற இடத்துல எல்லாம் கூட்டம் அலைமோதுச்சு. ஊழலை ஒழிப்பேன் கோஷத்தோடு பெண் குழந்தை பிறந்ததும் 10,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு பசுமாடு வழங்கப்படும் என விரிவான அறிக்கையோடு அந்த தேர்தலை விஜயகாந்த் களம் கண்டாரு. அந்த தேர்தல்ல தேமுதிக தோல்வியையே தழுவிச்சு. விஜயகாந்த் மட்டுமே விருத்தாச்சலம் தொகுதியில ஜெயிச்சாரு. ஆனா அந்த தேர்தல்ல தேமுதிக 8.38% வாக்கை பெற்றது ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போது தேர்தல்ல தோல்வியை தழுவிய அதிமுக ஆட்சி அரியணையில் இருந்து இறங்குச்சு. திமுக கூட்டணி ஆட்சியை பிடிச்சுச்சு. அரசியல் கப்பல்ல கேப்டனான விஜயகாந்த் தமிழக அரசியல்ல 3வது தலைவராக உருவெடுப்பார் என்றும் அரசியல் பார்வையாளர்களால் ஆருடம் கூறப்பட்டது. 2009 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்தே களம் கண்ட தேமுதிக தோல்வியை தழுவினாலும் 10.3% வாக்க வாங்கியது. அப்போது திமுக அதிமுகவுக்கு மாற்று இனி தேமுதிக தான் அப்படிங்கிற பேச்சு அரசியல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு தொகுதியிலையும் தேமுதிக கணிசமான வாக்குகளை வாங்கியது. மாநில அரசியலில் முக்கிய பங்காளராக உருவெடுக்கும் எனவும் கூறப்பட்டது. அதுவரையில் திரையிலும் அரசியல் களத்திலும் ஏழை மக்களுடனும் ஆண்டவனுடன் மட்டுமே கூட்டணி என கூறி வந்த விஜயகாந்த் அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறினார். 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சாரு. இதுதான் அவரோட அரசியல் பயணத்துல செஞ்ச முதல் தவறு என்ற விமர்சனம் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. தேமுதிக 29 இடங்களை ஜெயிக்க சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தாரு விஜயகாந்த். அரசியல் ஆடுபுலியாட்டம் விஸ்வரூபம் எடுத்துச்சு. அதுவரைக்கும் அவரோட இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் பீத்து கொண்டு போனாங்க. அப்போதும் தளராது போராடினாரு விஜயகாந்த். 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல அதிமுக அணி, திமுக அணி ஆகிய 2 அணிகளை தவிர்த்து தேமுதிக, பாஜக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து 3வது அணியை அமைத்தன. கூட்டணியில் அதிகமான தொகுதிகளில், அதாவது 14 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. கூட்டணி 2 இடங்களில் வென்றாலும் தேமுதிக தோல்வியே தழுவியது. கட்சியின் வாக்கு வங்கியோ 5.1% குறைந்துவிட்டது. பிறகு 2016 சட்டப்பேரவை தேர்தல் நெருக்கத்தில் பழம் நழுவி பாலில் விழும் என திமுக கூட்டணியில் தேமுதிக சேரும் என நம்பிக்கை தெரிவிச்சாரு கருணாநிதி. ஆனா அது நடக்கவில்லை. மாறாக 2016 மக்கள் நல கூட்டணியில களம் இறங்கினாரு விஜயகாந்த். ஆனா போன வாக்கு திரும்பவில்லை.
அந்த தேர்தல்ல தேமுதிக வாக்கு சதவீதம் 2.41% சுருங்குச்சு. தொடர்ந்து அவரை கள அரசியலிலிருந்து விலக்கியது உடல்நலக்குறைவு. அரசியலில் எதெல்லாம் நடக்கும் என்பதை அறிந்தே துணிந்தேன், பயந்தெல்லாம் ஓடமாட்டேன் என போராடியவரை 2023 டிசம்பர்ல உடல்நிலை விடைபெற செய்திடுச்சு. தமிழக தேர்தல் களத்துல புதுசா ஒரு கட்சியை தொடங்கி ஆண்ட அரசியல் ஆளுமைகளை அசைத்து பார்த்த கேப்டன்னே அறியப்படுறாரு விஜயகாந்த். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.